தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 3 கிலோல பெப்பர் முறுக்கு நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய கம்மியான குவான்டிட்டியை நான் ரெசிபி தமிழா சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ரெசிபி தமிழா சேனலுக்கு மறக்க இப்போ நம்ம 3 கிலோ பெப்பர் முறுக்குக்கு நம்ம 3 கிலோ அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறோம். இந்த பச்சரிசி நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். காய வச்சு அரைச்சதுனால இது வறுக்க தேவையில்லை. இந்த மாவு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 750 கிராம் வெள்ளை உளுந்த நம்ம கலர் மாறாம வறுத்துட்டு நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மாவாக்கி எடுத்துக்கலாம். அந்த மாவு தான் இது. இதை இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இந்த முறுக்குக்கு 120 கிராம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 80 கிராம் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு சுடுதண்ணி ஊற்றி பிசையலாம். மாவு நிறையா இருக்கனால ரொம்ப நேரம் ஆச்சுன்னா புளிக்குங்கிறனால நான் பச்சை தண்ணியை ஊற்றி பிசைகிறேன். முறுக்குக்கு நம்ம 5 லிட்டர் ஆயில் ஊத்திக்கலாம். மாவு நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. நம்ம எண்ணெய் சூடானதோ ஒரு 4 கரண்டி எண்ணெய் இதுல ஊத்திட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம் மறுபடியும்.
இப்போ நம்ம 4 கிலோ பெப்பர் முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மால் குவான்டிட்டி வந்து ரெசிபி தமிழா சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுத்துருக்க, போய் செக் பண்ணி பாருங்க. ரெசிபி தமிழா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.